technical analysis. So already in our previous session la pathina fundamental analysis அப்படின்ற concept வந்து discuss பண்ணிருப்போம். So fundamental analysis, technical analysis both are equally important. Why this analysis is made by a particular investor, individual investor அப்படின்னு பார்க்கும்போது as usual you know, so நம்மளோட amount வந்து it should not get always the value should get appreciated. so நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து என்ன அளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் நம்ம அதுல இருந்து எதிர்பார்க்கலாம் அண்ட் எந்த அளவுக்கு அது ரிஸ்க் அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் we are making these two analysis. One is the fundamental analysis, other one is the technical analysis. so அப்படி பார்க்கும்போது fundamental analysis அப்படின்றது வந்து already you know, that is economy, company, industry னு மூணு கைண்ட் ஆஃப் அனாலிசிஸ் அங்க வந்து பண்றோம். மூணு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் அங்க கொண்டு வரோம். ஸோ வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூவை கால்குலேட் பண்ணக்கூடியது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்றது. ஸோ வாட் இஸ் மீன் பை இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா தி புக் வேல்யூ. ஸோ ஒரு அசட் எடுத்தீங்கனாலே வந்துட்டு இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபிக்ஸட் அசட்டுன்னு எடுத்துக்கிட்டாலே புக் வேல்யூன்றது அது வாங்கும் போது இல்ல அதோட வர்த்து என்ன அப்படின்றது வந்து புக் வேல்யூ ஆர் தி இன்ட்ரின்சிக் வேல்யூ சே ஃபார் எக்ஸாம்பிள். அதே வந்து இப்ப மார்க்கெட்ல அது நான் சேல் பண்ணும்போது என்ன வேல்யூவா இருக்கும் அப்படின்றத வந்து பேஸ்ட் அப்பான் அதோட கண்டிஷன்ஸ் ப்ரிவேலிங் அந்த இது மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்து இப்ப அதோட செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்றது வந்து மார்க்கெட் பிரைஸா. ஸோ அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது you're going to study about that company, about that industry, whether the industry has growth and prospects, whether the company is going in a good manner or not, whether the economy is going well. இத பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து your fundamental analysis. Whereas technical analysis, this is also other important concept. So what is this technical analysis அப்படின்னு பார்க்கும்போது here mainly you are going to study about the stock market trends. so வந்து stock marketல வந்து பாஸ்ட் பிஹேவியர், பாஸ்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி இருந்தது, ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், அதை பேஸா வச்சு ஃபியூச்சரோட பிரைஸ் எந்த அளவுக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் ஏற்படும், எந்த அளவுக்கு அந்த பிரைசஸ் வந்து ரைஸ் ஆகவோ ஃபால் ஆகவோ வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸா. இப்ப வந்து லாங் டேர்மா வந்து நம்ம ஸ்டடி பண்றோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஒரு கம்பெனியை வந்து இன்டெப்தா இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து இன்டெப்தா அவங்களோட பிசினஸ் என்ன, அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் கேரி அவுட் பண்றாங்க, அவங்க மேனேஜரல் எஃபிஷியன்சி எப்படி இருக்கு, அவங்களோட ப்ராஃபிட் ஏர்னிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, ஃபினான்ஷியல் பொசிஷன், இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். வேறஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை மட்டும் வந்து குறிப்பாக இன்வெஸ்டர்ஸோட பெர்செப்ஷன், இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட், எந்த செக்யூரிட்டிஸை வாங்குறாங்க விற்கிறாங்க, டிமாண்ட் சப்ளை ஃபோர்ஸை வச்சு மெயினா நம்ம வந்து டிட்டர்மைன் பண்றது டெக்னிக்கல் அனாலிசிஸ். as you know, ஒரு ப்ராடக்டோட பிரைஸ் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து அதிகமாக முடிவு எடுக்குது ஒரு ப்ராடக்டோட பிரைஸ். சிமிலர்லி ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பர்டிகுலர் செக்யூரிட்டி ஃபினான்ஷியல் அசட்ஸோட வந்து பிரைஸ் ஏற வந்து இறங்க வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் எப்படி அவங்களோட பையிங் அண்ட் செல்லிங் அந்த டேல வந்து எந்த அளவுக்கு ட்ரேடிங் நடக்குது அப்படின்றத பொறுத்தும் வந்து ஸ்டாக் பிரைசஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ அதை பியூர்லி ஸ்டடி பண்றது தான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா. இது வந்து ஷார்ட் டேர்ம் இன் நேச்சர். டே டு டே ஃபிளக்சுவேஷன்ஸ் ஏற்படும், அவர்லி ஃபிளக்சுவேஷன்ஸ் ஏற்படும் வந்துட்டு, அதே மாதிரி வந்து டேல இருந்து ஆரம்பிச்சு மந்த் இயர்லி கூட ஃபிளக்சுவேஷன்ஸ் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்றது ஒரு லாங் டேர்ம் பர்பஸ்க்காக பண்ணக்கூடியது. டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது ஜஸ்ட் ஃபார் ஷார்ட் டேர்ம் பர்பஸ்க்காக பண்ணக்கூடியது. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் பிகாஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன அளவுக்கு வாங்குறாங்க, எந்த அளவுக்கு சேல் பண்றாங்க, திஸ் யூ மஸ்ட் ஹேவ் அன் ஐடியா அபவுட் தட். ஓகே, ஸோ ஃபியூச்சர்ல இந்த அளவுக்கு வந்து பிரைசஸ் வந்து ரைஸ் ஆகோ ஃபால் ஆகோ வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பெட்டராக இது உதவும். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது பாஸ்ட் பிஹேவியர் அதை வச்சு, ஸோ ப்ரைஸஸை வச்சு ஃபியூச்சரை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண போறீங்க.
பாஸ்ட்ல வந்து வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் வால்யூம் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ட்ரேடட் இன் தட் பர்டிகுலர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் என்ன பிளேஸ் ஃபார் பையிங் அண்ட் செல்லிங் செக்யூரிட்டிஸ் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ எந்த அளவுக்கு வந்து பாஸ்ட்ல வந்து டிரான்சாக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு வந்து பீப்புள் ஆர் பையிங், தே ஆர் willing to buy. ஸோ வந்து how many investors are selling out, இதை பேஸா வச்சு you're going to project about the future whether you can invest in that particular company or not, particular securityல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்றத இது வந்து you're going to identify. And here you're going to use some charts, some techniques, tools மாதிரி இங்க யூஸ் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ், ட்ரெண்ட் பேட்டர்ன்ஸ், சார்ட்ஸ், இதை வச்சு வந்து ஸ்டாக் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து பாஸ்ட்ல எப்படி இருந்தது, ப்ரெசென்ட்ல எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்ண போறீங்க. அண்ட் தென் வந்து இங்க நிறைய டே டு டே ஃபிளக்சுவேஷன்ஸ் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால டெய்லி ஓப்பனிங் ப்ரைஸ் எவ்வளோ, அட் தி எண்ட் ஆஃப் தி டே க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ, இதெல்லாம் வந்து நம்ம வந்து இங்க வந்து பெட்டராக வந்து அனாலிசிஸ் பண்ண போறோம். அண்ட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்ல மேஜர் கான்ட்ரிபியூட்டர் இஸ் நேம் இஸ் நோன் அஸ் சார்லஸ் எச் டவ். ஸோ இந்த பர்சன் ஃபார்முலேட் பண்ணாங்க டெக்னிக்கல் அனாலிசிஸை பத்தி இன்னும் வந்து பெட்டரா வந்து தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட கான்செப்ட்ஸ்ல ஆக்சுவலி இஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு study about technical analysis because it has also got a major impact. வந்து ஒரு பர்டிகுலர் செக்யூரிட்டியில வந்து மேஜர் இம்பாக்ட் வந்து ஒரு கம்பெனி வந்து என்னதான் ப்ராஃபிட், அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து டிசைடிங் திங்கா இருக்கு, நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்றது டிசைடிங் ஆஸ்பெக்டா இருந்தாலும், பட் இந்த மாதிரியான ஸ்டாக் பிரைஸ் இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் it must also be considered by an investor அப்படின்றதுக்காக தான் இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டவ் வாசி இஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன், ஸோ அதனால வந்து அது டவ் தியரின்ட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ here they are telling about three types of movements. So one is the primary movement, secondary movement, மைனர் மூமெண்ட்ஸ்னு மூணு விதமாக வந்து கிளாசிஃபை பண்றாங்க. பிரைமரி மூமெண்ட்ஸ் டைட்ஸ், வேவ்ஸ், ரிப்பிள்ஸ் இதோட அசோசியேட் பண்றாங்க. லைக் வந்து as we know, so சீல வந்து you'll be having the waves, passing waves, அந்த இதெல்லாம் வந்துட்டு அது மூலமா நம்மளோட கிராஃபை பார்த்தீங்கனாலே எப்பயுமே வந்து flows like that. ஸோ அதனால வந்துட்டு இங்க மூணு கைண்ட் ஆஃப் மூமெண்ட்ஸ் வந்து இங்க கொடுக்குறாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த பிரைமரி மூமெண்ட்ஸ்ன்றது வந்து லாங் டேர்ம் ஹாரிசான், லாங் டேர்ம் ரேஞ்ச், லாங் டேர்ம் ட்ரெண்டை காட்டுறது வந்து மூமெண்ட்ஸை காட்டுறது பிரைமரி மூமெண்ட்ஸ். அண்ட் செகண்டரி மூமெண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து கம்பேர்ட் டு இது வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 1 வருஷத்துக்கு மேல போகக்கூடிய அந்த ட்ரெண்டை ப்ரொஜெக்ட் பண்றது பிரைமரி மூமெண்ட்ஸ். செகண்டரி மூமெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு மந்த் 2 மந்த் அந்த மாதிரி தாண்டி வந்து என்ன அளவுக்கு வந்து ஃபிளக்சுவேஷன்ஸ் ஏற்படுது அப்படின்றத வந்து ஸ்டடி பண்றது வந்து செகண்டரி மூமெண்ட்ஸ். ஸோ பிரைமரி மூமெண்ட்ஸ்ன்றது லாங் டேர்ம் அந்த டைரக்ஷன் அந்த ட்ரெண்டை பத்தி ஸ்டடி பண்றது. இது வந்து மோர் தேன் 2 months அந்த மாதிரி 3 months வந்து லெஸ் தேன் a year இருக்கா மாதிரி வந்துட்டு காட்டுறது வந்து செகண்டரி மூமெண்ட்ஸ். அண்ட் தென் மைனர் மூமெண்ட்ஸ் அப்படின்றது டே டு டே ஃபிளக்சுவேஷன்ஸ் தட் ஆர் டேக்கிங் பிளேஸ், ஹார்லி பேசிஸ் டெய்லி பேசிஸ்லயும் சேஞ்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு செக்யூரிட்டிஸ். ஸோ அதோட ப்ரைஸஸ் அந்த ரிஃப்ளெக்ட் பண்றது, அந்த சேஞ்சஸ் அந்த டைரக்ஷனை காட்டுறது வந்து மைனர் மூமெண்ட். இட் இஸ் வெரி வெரி இன்ஃபீரியர். ஸோ வந்து இது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டாக் ப்ரைஸஸ வந்து ரொம்ப பாதிப்படைய வைக்காது. பட் இருந்தாலும் வந்து this also very short term fluctuations it is shown over in minor movements. This is short term fluctuations, this is very very short term fluctuations is shown, and this is long term fluctuations or long term trend or the direction is shown through primary movements. So this is our bull market and bear market. We are classifying markets into bull market and the bear market. ரெண்டு விதமாக மார்க்கெட் இருக்கு. So what is bullish trend அப்படின்னு சொல்லுவாங்க. So bull market அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து where prices will be raising further.
ஸோ ஆல்ரெடி ப்ரைசஸ் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, இன்னும் ஃபர்தரா வந்து ப்ரைசஸ் வந்து ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி என்றால் அது வந்து புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து ஆல்ரெடி அந்த வந்து பீப்புள் ஆர் ஸ்டார்டட் டு பை. ஓகே, ஸோ ஃபியூச்சர்ல வந்து இன்னும் ரைஸ் ஆகும் அப்படின்ட்டு பீப்புள் இஃப் தே ஆர் ப்ரொஜெக்டிங் அப்படின்னா, ஃபோர்காஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ தட் இஸ் புல் மார்க்கெட். ஸோ வந்து யூஸ்வலி வந்து யூ வில் பை அட் லோ அண்ட் யூ வில் செல் அட் ஹை. ஸோ இதுதான் வந்து எந்த இன்வெஸ்டாரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, யூ வில் பி பையிங் அட் லோ அண்ட் யூ வாண்ட் டு செல் தெம் அட் ஹை அப்படின்ற மைண்ட் செட் தான் எல்லா இன்வெஸ்டாருக்கும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது புல் மார்க்கெட்டுன்றது பாசிட்டிவிட்டி இருக்கக்கூடிய மார்க்கெட் மாதிரி அது. ஓகேங்களா? ஸோ ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ வந்து கண்டிப்பாக ப்ரைசஸ் வந்து ரைஸ் ஆகும். அந்த பர்டிகுலர் கம்பெனியோட செக்யூரிட்டிஸ் ப்ரைசஸ் ஏறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் அமையுது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றது இட்ஸ் அ புல் மார்க்கெட். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூ ஹவ் ஷோன் அஸ் 3 stages ரிவைவல் ஆஃப் மார்க்கெட் கான்ஃபிடன்ஸ் அஸ் phase 1, phase 1 and 2, 3ன்றது இட்ஸ் எ ஸ்டேஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபியூச்சர்ல அந்த கம்பெனிக்கு நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் அமையும் அப்படின்ற காரணத்தினால ரைஸ் ஆகுதுன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் வந்து அந்த கம்பெனி நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்க, good financial position is attained by that company. Okay, so they have good corporate earnings, they have better profitability situation in their company அப்படின்னா, then that is the second phase. And third phase is that வேற ஸ்பெகுலேஷன்னால கூட வந்து நிறைய வந்து ப்ரைசஸ் வந்து ரைஸ் ஆகும் ஃபால் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்பெகுலேஷன் அப்படின்றது என்னன்னா அர்த்தம்னா, frequently if particular traders, சில traders investors எப்படின்னா they frequently buy and sell securities, அதனால வந்து prices வந்து ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு, ஏறறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து that is speculation. ஸோ bull market அப்படின்னாலே it is an optimistic positivity இருக்கக்கூடிய விஷயம். So already prices are rising, still if you invest in that kind of security, that company is going well, it will also go well in the future. So you can invest in that type of company securities அப்படின்றது it's a bull market. And next moving on to the bear market. So what is this bear market அப்படின்னு பார்க்கும்போது just opposite of the bull market. அது எப்படி ஆப்டிமிஸ்டிக் ஒன்னா இருந்ததோ இது வந்து அப்படியே வந்து பெசிமிஸ்டிக், ஒரு நெகட்டிவிட்டி. ஸோ prices are falling, still the prices will also fall further அப்படின்னு சொல்றது தான் வந்து bear market. Okay, so already the prices of that company securities is falling, so people வந்து they lost their hope, that is the first phase. so இனிமே அந்த கம்பெனியோட செக்யூரிட்டி prices ஏறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது. ஸோ இன்னும் வந்து கம்மியாகும் அந்த பிஸ்னஸ் வந்து they have undergone recession period. recessionனா everything has come down, சேல்ஸ், டிமாண்ட், ப்ராஃபிட்னால டிவிடெண்ட் தானே நம்மளுக்கு முக்கியம் இன்வெஸ்டரா இருந்தோம்னா. ஸோ டிவிடெண்ட் குறையுது, ஸோ எல்லாமே வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. எவ்ரிதிங் இஸ் கம்மிங் டவுன், ரிசெஷன் பீரியட நோக்கி போகுது. அண்ட் ஃபைனலி வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் there is no hope with that company, that company will not come back again, that company securities will not come back again அப்படின்ற சுச்சுவேஷன்ல you are going to sell them out. so that is the bear market. so படிப்படியா வந்துட்டு எப்படி வந்து all investors are trying to sell whatever they have in their hands, they starting to sell them out. so finally everyone has sold out. the investors are not interested anymore to buy such kind of securities அப்படின்றது வந்து it's a bear market. so we must know the two types of market which is prevailed. so bullish trend, bearish trend ன்னு சொல்லுவாங்க. so how far it is declining, so day to day இதுல வந்துட்டு எப்படி prices வந்து reflect ஆகுது அப்படின்றது தான் வந்து bull market and bear market. so bull market always you try to buy the securities because it has got lot of growth prospects, future prospects is there for that particular security or investment.
Whereas bear market is that it is falling down and it will further fall down, and finally வந்து you have to sell them out before you know. So முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி you have to sell them. So bull market பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ல பிரைஸ் ரேஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஏறும், கம்பெனியும் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற சிச்சுவேஷன்ல you have to purchase shares, you have to purchase additional shares, or you have to purchase, you have to be very very wise in that. And similarly whenever வந்து everything is coming down அப்படின்ற சிச்சுவேஷன்ல இன்னும் ஃபர்தரா there can be huge loss for you அப்படின்றத தெரிஞ்ச உடனே before that itself you have to sell the shares and earn your returns or the profits. That is a very very wise decision. So these are the two types of markets. And then as we discussed that generally technical analysis எப்படி ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா through charts, through trends, through patterns. ஸோ இது மூலமா தான் வந்து அந்த ஸ்டாக் ப்ரைஸஸ் பத்தி நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம். ஸோ எதர் இட் இஸ் ரைசிங் அப் ஆர் ஃபாலிங் டவுன் ஆர் இட் இஸ் சேம் த்ரூ அவுட் அப்படின்றத எல்லாமே நம்ம வந்து எதை வச்சு ஸ்டடி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு த்ரூ சார்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம். ஸோ ஜென்ரலி வந்து ப்ரைஸஸ், ஸ்டாக் ப்ரைஸஸ் இஸ் ரிஃப்ளெக்டட் வித் தி ஹெல்ப் ஆஃப் charts, patterns. You are going to use those things to analyze. So technical analysis is made with the help of that. So we have these four types of charts. So one is the line chart, bar chart, Japanese candlesticks chart, point and figure charts. Okay, so line chart அப்படின்றது generally இந்த price chartsல what you are going to arrive அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டேவோட ஓப்பனிங் பிரைஸ் என்ன. Okay, so stock market is stock exchange, they are started to operate, they started to trade அப்படின்னும் போது அந்த டெய்லியோட ஓப்பனிங் பிரைஸ் என்ன and daily அதோட closing price at the end of the day, the closing price for that security. And similarly highest price for that security and lowest price for that security is reflected with the help of the charts. So இந்த charts என்னென்ன exhibit பண்ணுதுன்னா opening price, closing price, highest price for the day and lowest price for the day. So இதை reflect பண்றதுக்கு தான் we are utilizing these types of charts. And இந்த chartsல பாத்தீங்கன்னா line chartன்றது it only shows the closing price because most of the people, investors, whoever invested, they are interested to know that particular securities price at the end of the day எவ்வளோ அந்த செக்யூரிட்டியோட பிரைஸ், அந்த கம்பெனியோட செக்யூரிட்டி பிரைஸ் என்னவா இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்க விருப்பப்படுவாங்க. தட் இஸ் தி லைன் சார்ட் எக்ஸிபிட்ஸ் தட். So closing price is exhibited through line chart. And bar chart வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு highest price for that day, lowest price for that day, and then opening price and then closing price, everything is exhibited through bar chart. And candlestick chart அப்படின்னு பார்க்கும்போது candlestick மாதிரி வந்து they represent this bond. And here also வந்து the chart exhibits when we have to buy, when we have to sell. Okay, so வந்து அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டும். ஸோ வந்துட்டு இஸ் தி ரைட் டைம் டு செல் தட் செக்யூரிட்டி, இஸ் தட் ரைட் டைம் டு பை தி செக்யூரிட்டி, இதெல்லாம் வந்துட்டு யூ கேன் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் வித் தி கேண்டில் ஸ்டிக் சார்ட். And point and figure chart also shows the same thing, whether the prices are rising or whether the prices are falling, that is also exhibited through the point and figure chart. Let us see the charts. So this is the line chart is represented in this manner, and bar chart is represented in this manner, and candlestick in this manner. So if you see line chart, it will always show only the closing price of the security. And the bar chart பாத்தீங்கன்னா வந்து இதுல பாத்தீங்கன்னா வந்து opening price and then வந்து closing price it will be shown. So in the left side வந்து opening price for that day and closing price for that day, and இதுல green lines எல்லாம் வந்து it is a favorable one, rising prices மாதிரி you can sell them அப்படின்ற மாதிரி denote பண்ணும். And red lines, whatever the vertical lines used over here, it will represent that it is not good. So you can
it is the prices are falling அப்படின்றத exhibit பண்ணும். Similarly candlestick chart also shows the same thing. So red signals எல்லாமே வந்து it is not going well in the market அப்படின்றத represent பண்றது. And green signals, everything green candles எல்லாமே வந்து it shows that prices are going well in the market, you can sell them now அப்படின்ற மாதிரி வந்து exhibit பண்றது. Okay, so this is the 4 types of charts. So first one is your line chart. இது வந்து line chart. So whenever it is rising you can sell, whenever it is falling that time you have to buy. So when the prices are வந்து very low in the market you have to buy, when the prices are very high in the market you have to sell. That is the wise decision. So further fall means it will bring a loss or risk to you. So before that itself you have to sell that security. So this is the line chart and this one is the candlestick chart. So all the red candles, it denotes that வந்து the stocks வந்து இன்னும் ஃபர்தரா வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது கிடையாது. You have to sell them earlier. So வந்து you have to sell them as early as possible or else you will suffer a loss அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக தான் வந்து we are using the red candles and the green candles. Green candles ன்றது it is a favorable one. So it will the company or that security has further prospects, further growth. So you can buy them now அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறது. And then this is the bar chart. So bar chart வந்து similarly it has also has a red one and the green one. And whatever in the left hand side, this one is the opening price they will project, and whatever on the right end, that is the closing, that dash is there. So left side dash ன்றது வந்து opening price, right side dash ன்றது it's the closing price for that day. And similarly வந்து இந்த vertical lines எல்லாமே வந்து எல்லாமே வந்து highest price for the day, lowest price for the day, இத ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறது தான் இந்த பார் சார்ட். அண்ட் ரெட் எல்லாமே வந்துட்டு ஃபர்தரா ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடி we have to sell them out. அண்ட் greenன்றது it has got a good signal. Okay, so further ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. So you can buy them now, that kind of securities. So that is denoted in the bar diagram. Similarly point and figure chart is represented by X and O. Okay, so X அப்படின்றது whenever rising it is denoted by X. Rising prices is denoted by X and falling prices is denoted by O. So வந்து that is the point and figure chart. So வந்து whenever it is favorable it is shown in the green signal. So green it is denoted. So that means you can further it will grow, so you can buy them. So further வந்து grow ஆக வாய்ப்புகள் இருக்கு. So அதனால நீங்க வாங்கலாம். அந்த கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸை நீங்க வந்து you can buy அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு வந்து green. Okay, and red வந்து further it may fall down in future. So futureல இன்னும் furtherா fall ஆக வாய்ப்புகள் இருக்கு. So you should not postpone any. So வந்து you have to sell them at the earliest அப்படின்றத காட்டுறது தான் வந்து red. So these are the 4 types of charts which is usually used for denoting your price movements of a particular security or a particular kind of financial instruments. Okay, so particular company oda stock prices வந்து rise ஆகுதா fall ஆகுதா, opening day and closing day ஓட எஃபெக்ட் என்ன அப்படின்றத ஸ்டடி பண்றதுக்கு தான் வந்து we are utilizing all these chart patterns எல்லாமே வந்து trend analysis. You would have heard about the trend analysis. So that we going to discuss. So what is this trend analysis அப்படின்னு பார்க்கும்போது, so which direction it goes அப்படின்றத வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ், குறிப்பாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து மூவிங் ஆவரேஜ் மெத்தட் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்தரா வந்துட்டு அந்த பர்டிகுலர்
செக்யூரிட்டிஸோட ப்ரைசஸ் வந்து என்ன டைரக்ஷனை நோக்கி போகுது. ஸோ அனாலிசிஸ்னாலே என்ன அர்த்தம், சம் டேட்டா யூ ஆர் கோயிங் டு ஹேவ். ஸோ அந்த டேட்டா பாஸ்ட்ல வந்து எப்படி இருந்தது, ப்ரெசன்ட் சினாரியோல சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கு, கரண்ட் சிச்சுவேஷன்ல, அண்ட் ஃபியூச்சர்ல எப்படி வந்துட்டு இருக்க போகுது, ஃபியூச்சர் ப்ரைசஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்றத ஃபர்தரா ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறது தான் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படின்றது. ஸோ இந்த ட்ரெண்ட்ன்றது இட் ஷோஸ் தி டைரக்ஷன் ஆர் தி மூவ்மெண்ட் ஆஃப் தி ஷேர் பிரைசஸ். இட்ஸ் கோயிங் டு கைட் யூ. ஸோ வந்து எப்படி வந்துட்டு ஏற்படும் ஃபியூச்சர்ல ஸ்டாக் பிரைசஸ், அந்த பிஹேவியர் எப்படி அமையும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ட்ரெண்ட் எல்லாம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்றோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுல வந்து யூ ஆர் ஹேவிங் 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட். ஒன் இஸ் தி ரைசிங் ட்ரெண்ட், falling trend, flat trend. So rising trend na, as you know, the prices are rising very well in the market, the company is going well, the company's securities is going well smooth in the market, and people are willing to buy. ரொம்ப ஒரு ஃபேவரபிளான சிச்சுவேஷன் இருக்கக்கூடியத ரைசிங் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபாலிங் ட்ரெண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ prices are falling down, it may further fall down. Okay, so if there is not a good environment for that particular security, investors they want to just sell them out. So further fall ஆகிறதுக்கு முன்னாடி people who are wise, they will be selling out these securities they don't have in their hands. Okay, so they diversify, they start to diversify in very another kind of security. Okay, so another kind of company or another kind of securities la invest பண்ண start பண்ணிடுவாங்க. So that is only diversification. If you always have a diversification concept, so that time you can always minimize your risk. So this company or this security, if it is not going well, you can very well diversify and you can sell them and you can buy some other. Okay, so that is the diversification. So you can minimize your risk there. And the flat trend is that not much difference. Okay, so வந்து past prices ko இப்ப இருக்கக்கூடிய present current situation current prices ko there is not much difference, both are same. So future also might be the same pattern it may observe அப்படின்றது flat trend. So these are the 3 types of trend. So rising trend will always go in the upward direction. Okay, so it will always, the prices will move upwards, and further it will also move further upwards. So people they are willing to buy in such kind of securities, they are interested to buy in such kind of securities, but now the price will be low, so future the prices may go up. So they might be interested in that kind of securities. And falling trends அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு it is moving downwards, the trend is moving downwards right from the past. So even at current, future it may fall further. So அப்படின்றது வந்து it is a falling trend. And flat trend is that it is past prices and now the current prices both are more or less it is same, and it may also further observe the same trend or the pattern in future also அப்படின்றது வந்து flat trend. So these are the 3 types of trend. So far we discussed about the technical analysis. So technical analysis பாத்தீங்கன்னா வந்துட்டு fundamental analysis ன்றது we have to study about that particular company, about that particular industry in which that company is surviving. So intrinsic value study பண்றது பாத்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து fundamental analysis. You are going to study only about the book value of that security. So book value அந்த செக்யூரிட்டிக்கு அந்த கம்பெனி எப்படி ஏறுது எப்படி இறங்குது அப்படின்றத மட்டும் தான் நீங்க வந்து ஸ்டடி பண்ண போறீங்க. அந்த கம்பெனி ஒழுங்கான முறையில போகுதா அப்படின்றத ஸ்டடி பண்ண போறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். பட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது மார்க்கெட் ட்ரெண்ட்ஸை ப்ரொஜெக்ட் பண்றது. ஸோ வெதர் தட் பர்டிகுலர்
company securities, how it is traded over in the market. So market trends வந்து எப்படி இருக்கு, demand and supply for that particular security, how it is there, whether the investors are willing to buy or they are in the mood of selling out those securities. So இத வந்து project பண்ணி காட்டுறது, past பத்தி trends, கரண்ட் சுச்சுவேஷன்ல ஏற்படக்கூடிய ஃபிளக்சுவேஷன்ஸ், ஃபியூச்சர்ல இன்னும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத with the help of patterns, trends, charts, all those you are going to utilize here, and you are going to study about that particular security. And it is further this concept is developed by this person, and he is the first person to describe about the technical analysis, and he has divided into three kinds of movements here. Okay, so this is the long term trend, that is the primary movement, and then secondary movements ன்றது கொஞ்சம் short term fluctuations project பண்ணி directions காட்டுறது, and minor movements ன்றது very very short term fluctuations prices அந்த movements காட்டுறது minor terms. And what are the two kinds of market here? So what is the bull market and what is the bear market, we must know. So bull market அப்படின்றது வந்து entirely வந்து prices வந்து கம்மியாக இருக்கு, பட் ஃபியூச்சர்ல வந்து prices will go further. அதாவது கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டே கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகிட்டே வரும்போது you must be very cautious and you must buy that kind of security. So wherever ஒரு security வந்து ட்ரெண்ட் வந்து பேரிஷா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல செல் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல எங்க வந்து புல்லிஷ் ட்ரெண்டை நோக்கி போகுதோ அந்த கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி, அந்த கைண்ட் ஆஃப் கம்பெனில வந்து யூ ஹாவ் டு இன்வெஸ்ட். ஸோ அதுதான் வந்து புல் மார்க்கெட்ன்றது. ஓகே, ஸோ குட் கார்பரேட் ஏர்னிங்ஸ் வில் பி தேர், யூ ஹாவ் லாட் ஆஃப் ஹோப் வித் தட் கம்பெனி, ஃபியூச்சர்ல நல்லா போகும் அப்படின்னு தெரியக்கூடிய கம்பெனிஸ், ஃபர்தர் இட் வில் டெவலப் அப்படின்ற இது இருக்கு. மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து டபுள் ட்ரிபிள் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா தட் இஸ் தி ஆப்டிமிஸ்டிக் மார்க்கெட். ஓகே, ஸோ வெரி பாசிட்டிவிட்டி இஸ் தேர் இன் தட் பர்டிகுலர் security. And bear market is that where the prices are falling, it has started to fall and it will fall further and it will continue the same throughout அப்படின்றது bear market, which is negativity and it is a pessimistic thing. So better to further fall ஆகிறதுக்கு முன்னாடி you have to sell them out. So that is the bear market. And then what are the four types of charts? So what are the four types of charts and what is it is telling when to buy and when to sell and what all things this chart exhibits அப்படின்றத தான் வந்து we were discussing. And last part is that the trends. Okay, so trend la வந்து the direction, the movements that has got which time to buy, what is the rising trend and flat trend, falling trend, when you have to sell them, when it is remains the same past behavior, and the with the help of that you are going to project. So usually trend analysis na ஒரு 4 வருஷத்தோட டேட்டா வச்சுட்டு நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ பாஸ்ட் 4 இயர்ஸ்ல எப்படி இருந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் என்ன மாதிரி 4 இயர்ஸ்ல இருந்தது. ஸோ வாட் இஸ் தி ப்ராபபிள் நெக்ஸ்ட் 5th இயர்ல எப்படி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 இயர் ஒரு டேட்டாவை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கம்பாரிசன் பண்ணுவோம். ட்ரெண்ட் அனாலிசிஸ்னா அதுதான். ஸோ இப்போ யார் இந்த 2020னா 2020ல இருக்கோம் அப்படின்னா 2015ல இருந்து, ஸோ 15 to 16ல எப்படி இருந்தது, 16 to 17. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லயும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், yesterday's price, what about the yesterday's price or the last month price, what for that particular security or for that particular company, now what it has happened, what is the reason behind that, everything you can get the answers from that if you exhibit the trend patterns. Everything you can find out what is the reason behind that. So due to higher speculation nala frequent buying and selling nala வந்து prices has got affected, or due to investors ஓட attitude எப்படி இருக்கு, or the company's company growth everything has come down or it is going well, எல்லாத்தையும் வந்து you can project
That's what technical analysis ன்றது short term project பண்றது. So whereas fundamental analysis ன்றது it is going to project the long term movements. But here you are going to project less than a year or less 1 month or a daily, like that you are going to study about the company securities, whatever you have made investment. So ultimately the two kinds of analysis, whatever, so fundamental or the technical, both வந்து you expect a good rate of return. That's what you are doing all these kinds of analysis, and you want to minimize your risk. So நம்மளோட risk level minimize பண்ணும் and நம்மளோட returns level அதிகரிக்கணும். இதுதான் நம்மளோட main motive. Okay, so we expect ROI from everything whatever we invest, return on investment. So that's what we make all these kinds of analysis. So just for like that வந்து மணியை போட்டுட்டு ஒரு particular security or assetல we cannot sit. So whatever diversification is required, you have to diversify accordingly, then only you can enjoy a good rate of return out of that. You can risk your risk can be minimized or reduced over there. So this is the basic information which has to be understood by you from the technical analysis. So every information that you get here is about the stock market information. Okay, there in fundamental analysis you get information not from the stock market. So you get information only from the book value uh, from the company. Okay, so company whatever they are earning, from that you are going to make an analysis. You are going to analyze your financial statements, your ratio analysis, your balance sheet, all those things you're going to have, and you're going to take up the decision over there. But technical analysis அப்படின்றது வந்து your every information which is provided in the stock market information basis வச்சு நம்ம வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுது அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்றது. For that you are going to use certain patterns, certain charts. So just to project about the future, just to forecast about the future there. So this is the main difference between the technical analysis and the fundamental analysis. Why you use technical analysis here? So here purely the prices are depend upon the demand and supply. Their prices are depend upon the book value, intrinsic value, based upon earnings, company earnings, profit, அவங்களோட book value வச்சு அங்க இது பண்றோம், எல்லாமே calculate பண்றோம். இங்க calculate பண்றது எல்லாமே வந்து மார்க்கெட்டோட முக்கியமான ரெண்டு forces, demand and supply forcesனால you are going to determine the price for your security. So you are going to expect your returns from based upon the information which is given in the stock market. So that is the technical analysis.